ஜானகி, சந்தோஷ் பிகாம் பாஸ் பண்ணிட்டான், அதுவும் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல. நீ ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணுவேன்னு எதிர்பார்க்கல. இதுல என்ன சர்ப்ரைஸ் டாடி? ஐ வொர்க் சோ ஹார்ட். எனக்கு அப்பவே தெரியும். வெரி குட். ஐயா, நான் டெய்லர் வந்திருக்கேன். சூட் ரெடி ஆயிடுச்சா? ரெடி சார். சூட்டா? யாருக்குப்பா? உனக்கு தான்ப்பா. முதல்ல நீ ட்ரெஸ் பண்ணிக்க, விவரத்தெல்லாம் அப்புறம் சொல்றேன். டாடி, ஐ அம் ரெடி. யூ லுக் வெரி ஸ்மார்ட். தேங்க் யூ. இப்போ நீ என் கூட ஆபீஸ் வர. ஓகே? ஓகே. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங். மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். கம் ஆன் மை சன். இனிமே இதுதான் உன்னுடைய ரூம், உன்னுடைய சீட். சிட் டவுன். இது வரைக்கும் பல கம்பெனிகளையும் பல தொழிற்சாலை நானே நிர்வாகம் பண்ணிக்கிட்டு வந்தேன். இனிமே நீ எனக்கு உதவி செய்ய போற. என்னுடைய ஒரே வாரிசு. வியாபார நுணுக்கங்களை நீ தெரிஞ்சுக்கிட்டா எனக்கு பாரம் குறையும் இல்லை. இன்னையிலிருந்து உன்னையும் இந்த கம்பெனிக்கு டைரக்ட் ஆக்க போறேன். இன்னையில இருந்தா? எஸ் எஸ். மேபி கம் இன் சார். எஸ் கம் இன். ஜெனரல் மேனேஜர் மிஸ்டர் சோமசுந்தரம். Pleased to meet you. பிசினஸ் மேனேஜர் மிஸ்டர் கருணாகரன். Pleased to meet you. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மேனேஜர் மிஸ்டர் ராமசுந்தரம். Pleased to meet you. ஹலோ. இவங்க உனக்கு நம்ம ஆபீஸ் பேக்ரவுண்ட், வேலை செய்யற முறைகள், நிர்வாகம் நடக்கிற விதம் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஓகே மை சன்? மிஸ்டர் சந்துரு, உங்க அப்பா ஆரம்பிச்சிருக்கிற இந்த ஸ்தாபனத்துல மொத்தம் 6 கம்பெனிகள் அடங்கியிருக்கு. கவனமா கேளுங்க சார். இந்த 6 கம்பெனிகளும் அந்தந்த துறையில நல்ல புகழோட இருக்கு. சார் கொஞ்சம் கேக்குறீங்களா? இந்த 6 கம்பெனிகளையும் சேர்த்து மொத்தம் கிட்டத்தட்ட 6000 சொச்சம் ஷேர் ஹோல்டர்ஸ் இருக்காங்க. ஈச் கம்பெனி has got a different type of share system. சார் கொஞ்சம், அதாவது இந்த கார்பன் ப்ராடக்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா, இந்த ஆண்ட்ராசைட் கோல், சிலிக்கன் டை ஆக்சைடு ரெண்டையும் எலக்ட்ரிக்கல் ஃபர்னஸ்ல ஹீட் பண்ணி கிராஃபைட்ங்கற பொருளை தயாரிக்கிறோம். இந்த பென்சில் லெட் இருக்கு பாருங்க, அது இதுல இருந்து தயாரிக்கிறாங்க. அது நீலகிரி ஜில்லா. கவனமா கேளுங்க. அதாவது நீலகிரி டிஸ்ட்ரிக்ட் குன்னூர்ல இருக்கு. ஜெர்மன் இன்ஜினியர் ரோட்ரிகா ஃபர்மன் இதை பாத்துக்கிறாரு. நீங்க ஸ்கூல்ல சோசியல் ஸ்டடீஸ்ல கூட படிச்சிருப்பீங்களே, அதாவது புகையிலை ஆந்திரா குண்டூர்ல நிறைய விளையுதுன்னு. அத லாட் ஆஃப் ரிக்யூர் பண்ணி மிஷின்ல ஹீட் பண்ணி கட் பண்ணி ஜப்பானுக்கு எக்ஸ்போர்ட் பண்றோம். வெரி குட் டர்ன் ஓவர். பிரமாத பிசினஸ் சார். as an administrative officer நான் சொல்றது கொஞ்சம் அட்டென்டிவா கேளு. பலதரப்பட்ட பிசினஸ் நமக்கு இருந்தாலும் ஓவரால் ஆர்கனைசேஷன் கண்ட்ரோல் நம்ம டிபார்ட்மெண்ட் தான். உதாரணமா சந்துரு ஃபுட் ப்ராடக்ட்ஸ்ங்கிற பேனர்ல பிரேவ்னு ஒரு எனர்ஜி ஃபுட் தயார் பண்றோம். டாக்டர் குரியகோஸோட ஃபார்முலா தான். ஃபேக்டரி ராணிப்பேட்டையில ரவுண்ட் அபவுட் கிளாக் ஒர்க் பண்ணினாலும் நம்மால சப்ளை பண்ண முடியல. சார், இந்த பிசினஸ் மேனேஜர் போஸ்ட் இருக்கே ரொம்ப ரெஸ்பான்சிபிள் போஸ்ட். ப்ராடக்ட்ஸை சேல் பண்றதுங்கிறது ஒரு பெரிய ஆர்ட். பப்ளிசிட்டிக்கு மட்டும் 10 lakhs செலவு பண்றோம். இதுதான் சார் இந்த கம்பெனியோட ஜெனரல் ஸ்கெட்ச். நாளைக்கு ப்ரொக்யூர்மெண்ட் பாலிசி, ப்ராடக்ட் மேனுஃபேக்சர் இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்றேன். நான் சொன்னதெல்லாம் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல? புரிஞ்சுது, ரொம்ப நல்லா புரிஞ்சுது. நாங்க எக்ஸ்பிளைன் பண்ணத எவ்வளவு கவனமா கேட்டார் தெரியுமா? வெரி இன்டெலிஜென்ட், ரொம்ப இன்டெலிஜென்ட். அது மட்டும் இல்ல சார், எதையும் சீக்கிரம் புரிஞ்சுக்கிற கெபாசிட்டி இருக்கு அவருக்கு. சார், ஐ எம் நாட் ஃபிளாட்டரிங். அவரு ரொம்ப ரொம்ப பெரிய ஆளா வருவார் சார். he is going to be a genius. என்ன குயிக்கா கிராஸ் பண்ணிக்கிறார் தெரியுமா? அவ்வளவு குயிக்கா கிராஸ் பண்ணிக்கிறானா? நான் இதை எதிர்பார்த்தேன். என்ன இருந்தாலும் என் சன் இல்லையா? ஹலோ மை டியர் சன் சந்துரு. அவர் அப்பவே போயிட்டார் சார். போயாச்சா?
சார் சென்னை உங்க காரை எடுத்து போயிட்டாரு. உங்களை வேற கார்ல வர சொன்னாங்க சார். ஏலோ 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 ஏலேலோ ஏலேலோ ஏலோ 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 ஏலேலோ ஏலேலோ மேலே பாரம் இல்லை, கேள்வி கேட்க யாரும் இல்லை. தோளின் மேலே பாரம் இல்லை, கேள்வி கேட்க யாரும் இல்லை. மாமா 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 மியா மியா மாமா ஆசா மியா மாமா 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 மியா மியா மாமா ஆசா மியா. தோளின் மேலே பாரம் இல்லை, கேள்வி கேட்க யாரும் இல்லை. லோகத்தில் அது ஏகாந்தம், இனி என்றென்றும் பேரின்பம் எங்கள் வேதாந்தம். இது பொன்மஞ்சம். லோகத்தில் அது ஏகாந்தம், இனி என்றென்றும் பேரின்பம் எங்கள் வேதாந்தம். இது பொன்மஞ்சம். பாதையெல்லாம் மல்லியப்பு, வாசம் வந்தா யார் பொறுப்பு? பாதையெல்லாம் மல்லியப்பு, வாசம் வந்தா யார் பொறுப்பு? நான் வானம் தொட்டு வாழும் சிட்டு, வாழ்க்கை சிங்க சட்டம் இல்லை, வானத்தின் மேல் வட்டம் இல்லை. தோளின் மேலே பாவம் இல்லை, கேள்வி கேட்க யாரும் இல்லை. மாமா 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 மியா மியா மாமா ஆசா மியா. யார் கண்டது நாருக்கு நாளை சொந்தமோ? யார் சொன்னது யாருக்கு நாளை சொந்தமோ? யார் கண்டது நாருக்கு நாளை சொந்தமோ? யார் சொன்னது தத்துவங்கள் தேவையில்லை, சோகம் என்றால் என்ன விலை? தத்துவங்கள் தேவையில்லை, சோகம் என்றால் என்ன விலை? நான் பாடும் பட்சி காமல் கட்சி, காற்றுக்கேறு கஷ்டம் உண்டு, கடலுக்கென்றும் நஷ்டம் உண்டு. தோளின் மேலே பாரம் இல்லை, கேள்வி கேட்க யாரும் இல்லை. தோளின் மேலே பாரம் இல்லை, கேள்வி கேட்க யாரும் இல்லை. மாமா 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 மியா மியா மாமா ஆசா மியா மாமா 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 மியா மியா மாமா ஆசா மியா மாமா 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 மியா மியா மாமா ஆசா மியா. ஆபீஸ்க்கு போன் பண்ணா பதிலே இல்ல, இவன் எங்க போனானே தெரியல. ஹாய் டாட். இதோ வரானே. ஹாய் மாம். ஏண்டா சந்துரு, ஆபீஸ் சொல்லாம எங்கடா போயிட்டே? சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்கப்பா. இவ்வளவு சீக்கிரம் நான் ஆபீஸ் பொறுப்பெல்லாம் ஏத்துக்கணுமா? கொஞ்ச நாள் நான் ஃப்ரீயா இருக்கேனே. ஆமாங்க, பரீட்சை பாஸ் பண்ண கையோட கொஞ்சம் சுதந்திரமா தான் விடுங்களேன். ஓகே தென், உங்க அம்மாவே ரெக்கமெண்ட் பண்ணிட்டா. அப்பா, உங்க ஃப்ரெண்ட் சோமசுந்தரம் சன் இல்ல? எந்த சோமசுந்தரம்? அதான்பா, லட்சுமி ஏஜென்சிஸ் மேனேஜிங் டைரக்டர் சன் யாகு. ஆமா, அந்த பையன் கல்யாணத்துக்கு கூட இன்விடேஷன் வந்ததே. ஆமாப்பா, நம்ம யாரும் அதுக்கு போகல. இப்போ அவன் சின்னதா ஒரு எஸ்டேட் வாங்கியிருக்கானா, அங்கேயே ஒய்ஃபோட செட்டில் ஆயிட்டான். என்ன அங்க வர சொல்லி இன்வைட் பண்ணிருக்கான்ப்பா. ஐ சி. ஓகே தென், உனக்கு ஒரு சேஞ்ச் கிடைக்கும்னா போயிட்டு வாயே. தேங்க்யூ டாடி. சந்துரு,
கோயம்புத்தூர் எனக்கு வேலை கிடைச்சிச்சுடா. நான் உடனே ஜாயின் பண்ணணும். உங்க எல்லாம் விட்டு பெரியதுக்கு என் மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குடா. வர ஆப்பர்ச்சுனிட்டியை விட முடியுமா? Go ahead. சந்துரு, நான் கூட மெட்ராஸ் விட்டு போக போறேன். கும்பகோணத்து பக்கத்துல ஆரமடை வில்லேஜ்ல எங்க மாமாவோட நிலத்தை பாத்துக்க போறேன். அது மட்டும் இல்ல, அவர் மகளையும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு அங்கேயே செட்டில் ஆயிடப்ப. Hey, best of luck. தேங்க்யூ. Hey, திலீப், 4 பேரும் ஜாலியா சுத்திட்டு இருந்தோம். இப்ப ஆளுக்கு ஒரு பக்கம் பிரிஞ்சு போறாங்க. நம்ம தியாகு இல்ல, அவன் என்ன எஸ்டேட்டுக்கு வர சொல்லி இன்வைட் பண்ணிருக்காங்க. நானும் ஒரு சேஞ்சுக்கு போலான்னு இருக்கேன். ஓகே, சீக்கிரம் வந்துரு, இல்லைன்னா எனக்கு ரொம்ப போர் அடிக்கும். சீக்கிரம் வந்துடும்டா.